எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு 4 பேர், எங்களுக்கு வேலையே இதுதான், இறங்குறது ஏறுறது இறங்குறது ஏறுறது அப்படின்ற மாதிரி சில பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் மேலே வந்திருக்கான். அதுலேயும் குறிப்பாக முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து இந்த 2024 மட்டும் 4 முறை 10% ஆல்மோஸ்ட் 40% அப்படின்றது கொஞ்சம் கூட இம்மி பிசையாமல் 40% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த 2024 மொத்தம் அவன் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 முறை தான். ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கான், மார்ச் மாதத்தில் ஒரு 10-20% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். மறுபடியும் ஒரு மே மாதத்தில் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வந்து கீழே விழுந்த லோ இன்னுமே சம்பாரிச்சு கொடுக்கல, லாக் ஆகி தான் கிடக்கு. ஸோ இவர் வந்து தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் அளவுக்கு நல்லவர் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, உங்கள் சம்சாரம் உங்கள் அளவுக்கு நல்லவங்க இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கவுண்டமணி அவர்கள் வந்து ஆமாம் அவன் கொஞ்சம் குள்ள அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் மிக அழகாக அவனுடைய சப்போர்ட்லேருந்து நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இந்த பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பேங்க் ஷேர்ஸ் ஒன்றா ஏறி சம்பாரிச்சு கொடுக்குறாங்க நியூஸ் இருக்கும் பொழுது, இல்லையா இந்த மாதிரி கீழே இறங்கி குறிப்பிட்ட சப்போர்ட்லேருந்து சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. கீழே போய் கவுந்துபடுத்த பேங்க் பங்குகள் அப்படின்றது சிலது இருக்குது. வீணா போன சில பேங்க் ஷேர்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் கீழே போய் கவுந்துபடுத்த சில ஷேர்ஸ் இருக்குது. பட் பெரும்பாலான பேங்க் ஷேர்ஸ் ஒன்றா மேலே ஏறி லாபம் கொடுக்குறான், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் வால்டல்ட்டியாக இருந்து லாபம் கொடுக்கு. இது என்ன பிரமாதம், 2021 நான் இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒவ்வொரு முறையும் 30% 40% அவனுடைய சப்போர்ட் ஜோன் வரும்பொழுதெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இப்போ இந்த முறை அதே மாதிரி சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கு. இந்த வருஷத்துலேயே 2024 ஆல்ரெடி ஒரு 30% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துருச்சு. மறுபடியும் ஒரு 30% சம்பாரிச்சு கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இந்த பேங்க் ஆஃப் பரோடாவும் அதே மாதிரி இந்த கனரா பேங்க் அப்படின்ற பங்குகளும் தன்னுடைய பழைய ஹை வந்து தொட்டுச்சுனாக்கா ஒரு 30% பக்கம் வரணும். வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களே, கரடிகளுக்கு கொஞ்ச நாளாக பாதிப்பாக இருக்குங்க நண்பர்களே. இன்றைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ஏற்றத்தில் தான் முடிஞ்சிருக்கு. 181 பாயிண்ட் அப்படின்றது நிஃப்டி மேலே வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக் கொடுக்குது. எனக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா, கரடிகள் 10 முறை அட்டாக் பண்ணும் பொழுது 3 முறைகள் தான் அது ஜெயிக்குது, மற்ற 7 முறைகள் மேபி மேல் நோக்கி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்றதான் என்னுடைய புரிதல். அந்த மாதிரி தான் இவ்வளவு இக்கட்டான தருணத்திலையும் கோவிடும் சரி, கோவிடுக்கு அப்புறம் திடீர்னு புதுசாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வைரஸ் அட்டாக் பண்ணுது, புதுசாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பல்வேறு நியூஸ்கள் வெளிவிட்டாலும், திடீர்னு லாக்டவுன்லாம் போட போகிறாங்கன்னு அப்படி இப்படி நியூஸ் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தாலும், எத்தனையோ தடவை நானும் பார்த்துட்டேன், 10 முறை கரடிகள் அட்டாக் பண்ணும் பொழுது 3 முறை தான் ஜெயிக்குதுங்க. அந்த வகையில் ஷேர் மார்க்கெட் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பித்தலாட்டம், எப்படியோ ஒன்று நீங்கள் மனசில் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். பட் ரிசல்ட் என்ன, நீங்கள் நினச்சிருக்கலாம் இது சரியில்லை, நாடு தப்பாக போகுது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் அதுக்காக மார்க்கெட் கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குமா? கிடையாது. கடந்த ஒரு மாதத்தில் பார்க்கும் பொழுது 23,000க்கு பக்கத்தில் போன நிஃப்டி இப்போ 24,500 வந்துருச்சு. ஒரே ராத்திரியில் வாழ்க்கை நல்லா மாறிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி நடக்காது. அதுக்கு பொதுவாக வாழ்க்கை ஒரே நாளில் கும்பா பாடிடும் அப்படின்ற மாதிரி இந்த கிரானுவல்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர் நல்லா மேல் நோக்கி போகும்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி ஒரே நாளில் 10% கீழே இறங்கிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன, அதனுடைய செய்தி என்ன அப்படின்னா, இது வாலிப வயசு அப்படின்னு போய் வெளியில் எங்கேயாவது கையை பிடிச்சி இழுத்தா தலையெல்லாம் கட்டி தொங்க விட்டு அடி வெளுத்து விட்டுருவாங்க. அந்த வகையில் வந்து தன்னைத்தானே போய் சிக்க வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம். அதாவது இந்த கம்பெனியே வந்து சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி USFDA இன்ஸ்பெக்ஷன் நடந்துது, அதில் சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க, நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு அப்டேட் தேவையா என்பதே எனக்கு தெரியல. நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு அப்டேட் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல செய்தியை என்ன சொல்லணும், ஓகே நாங்கள் மறுபடியும் USFDA கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கிட்டோம், எல்லாம் அவங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அது ஒரு குட் நியூஸ். அப்படி ஒரு நியூஸ் இல்லாமல் இவங்களே ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதனுடைய அப்டேட் என்னென்னா அந்த FDA வந்து இன்னும் அப்ரூவல் வாங்கலை, அதை நாங்கள் கூடி சீக்கிரம் வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் தேவையா, இது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வருதா என்னன்றது எனக்கு தெரியல. அப்படி இவங்க தானாக ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அந்த அப்டேட் வந்தோடனே குப்புன்னு ஒரு 10% இறங்கி போச்சு பாவம்.
ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே ரிஸ்க் என்பது ஒரு செகண்டில் கூட நடந்து விடலாம் நண்பர்களே. அதுக்கு ஒரு படிப்பினை தான் இன்றைக்கி கிரானியூல்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர் ஒரு 10% இறங்குனது. ஒரு மனுஷன் இப்படி கூட குப்புற விழ முடியுமா அப்படின்னு விழுந்து காட்டினவன் தான் இந்த மேப் மை இந்தியா அப்படின்ற ஷேர். இன்றைக்கி மட்டுமே இறங்கியிருக்கு கிட்டத்தட்ட 9% இந்த ஷேர். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 44% அப்படின்றது இந்த பங்கு மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. இப்படியுமா தலை குப்புற விழுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னா அந்த கம்பெனியினுடைய சிஇஓ வந்து கீழே பதவி விட்டு விலகிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கு எதனால் அப்படின்ற ஒரு தன்னிலை விளக்கம் இந்த கம்பெனி கொடுத்துருச்சு. இருந்தாலும் விடாப்படியாக ஷேர் மார்க்கெட்டில் பாவம் இந்த ஷேர் இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், தப்பிக்கவே முடியாது. இங்கே பாருங்கள், பெரிய ஆளுகளே வந்து இத்தனைக்கு எஃப்ஐஸ் எல்லாம் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் யார் தப்பிக்க முடியும்? இந்த 10% லாஸ்ட்லேருந்து ஒருத்தரும் தப்பிக்க முடியாது திடீர்னு வந்துச்சுன்னா. ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி லோவில் சப்போர்ட்டில் வாங்கியிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை போயிட்டு கீழே இறங்கியிருக்கான். அப்போ மறுபடியும் மேல் நோக்கி வந்தானா அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் உண்டு ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட்டாவது புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி யாராவது புக் பண்ணியிருந்தாங்கன்னா பாவம் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருப்பாங்க. இப்போ அது எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே டோன்ட் ட்ரை யுவர் லக் இன் கும்பா குட்டீஸ் அப்படிம்பாங்க. ஆகாவளி பங்குகளில் முதலீடு செய்கிற முயற்சியை நிறுத்தி வை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதானி குரூப்லேயே எடுத்துக்கிட்டாலும் அதில் எத்தனை குரூப் ஷேர் நல்லா இருக்குது அப்படின்ற ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த அதானி போர்ட் அப்படின்ற பங்கில் வந்து பெரும்பாலும் எந்த விதமான நெகட்டிவ் நியூஸும் பெரும்பாலும் வந்ததில்லை மற்ற கம்பெனியில் இந்த அதானி குரூப்பில் கம்பேர் பண்ணல. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து சரி மற்ற கம்பெனியில் போய் லக்கை ட்ரை பண்ணுறதுக்கு அதில் பிரச்சனை இல்லாத கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி யாராவது யோசிச்சிருந்து கரெக்டாக இந்த ஷேர் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் அப்படின்றது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட் நியூஸ்னால கேப் டவுன் ஆகி கீழே வந்தான். அந்த கேப் டவுனுக்கு கீழே அடுத்த நாள்லேருந்து போகவே இல்லை. ஸோ அப்போ அதை ஒரு கணக்காக வச்சுக்கிட்டு டெக்னிக்கலாக யாராவது ஒரு 1050 என்ட்ரி ஆகிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே ஒரு டாப் கெய்னராக வந்து அவங்களுக்கு ஒரு லக் என்பது கொடுத்துருக்கு. இப்போ சமீபத்தில் விழுந்து கிடந்த நிறைய பங்குகள் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஸ்லோவாக ஏறான். நான் பார்த்த வரைக்கும் ஸ்லோவாக இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னா இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் தான். மார்க்கெட் திரும்பும் பொழுது நல்லா வேகமாக திரும்புறது இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பார்த்தேன். அதே மாதிரி மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்னு எல்லா பங்குகள்லையுமே பார்த்தேன். பட் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள் ரொம்ப மெதுவாகவும் ஏறுறான். அதே மாதிரி பெருசாக 10%, 20%லாம் ஜம்ப் அடிக்க மாட்டேங்கிறான். இன்றைக்கி கூட பாருங்கள், மிட் கேப்ஸ் வந்து KPIT டெக்கு, டொரண்ட் பவர், IGL, அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய HEG, கிராஃபைட் போன்ற பங்குகள்லாம் 10%, 15% ஜம்ப் அடிக்கிறான். ஆனால் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் பொறுத்த வரைக்கும் இந்த ஜிண்டால் வேர்ல்டு, EPL போன்ற பங்குகள்லாம் 10%, 20% பறந்துட்டான். ஒரே நாளில் நம்ம வச்சிருக்கக்கூடிய பங்குகள் 20% ஏறினா சந்தோஷம் தான். அந்த வகையில் இந்த ஜிண்டு வேர்ல்டு வந்து 20% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. நண்பர்களே, எல்லாமே பெரிய ஆளுகளுடைய விளையாட்டு தான். பெரிய ஆளுகள் நல்ல பல்காக வாங்கும் பொழுது அந்த ஸ்டாக் மேலே ஏறுது. ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்தோடனே பல்காக ப்ராஃபிட் புக் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் கீழே இறங்கிடுது. மறுபடியும் ஏதாவது பெரிய பல்கான ஆள் வந்து வாங்கினா தான் அவனை மேலே ஏற்றி விடுறாங்க. அந்த வகையில் சமீபத்தில் நல்லா ப்ராஃபிட் கொடுத்த பாரதி ஏர்டெல், VBL, LIC போன்ற பங்குகள்லாம் இன்றைக்கி ஒரு 2 to 3% இறங்கியிருக்கான். இதுக்கு முக்கிய காரணம் அந்த பெரிய ஆளு என்ன பண்ணியிருப்பாங்க, வாங்கினதை ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்த ஷேர் ஏதாவது கீழே விழுந்து கிடக்கான்னு பார்க்க போயிருப்பாங்க. இன்றைக்கி சொல்லிக்கொள்ளும்படியே இறங்கின பங்குகள்னு பார்த்தா இந்த தீபக் நைட்ரேட்டு, கிரானியூல்ஸ், அதே மாதிரி ஜென்டெக் போன்ற பேன்கோ சமீபத்தில் ஏறிக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி அவனை பிடிச்சி வச்சு செஞ்சு விட்டாங்க மைக்ரோ கேப் இண்டெக்ஸில். நண்பர்களே, இப்போ ஒரு 3 பங்குகளை பார்க்க போகிறோம். இந்த 3மே வந்து சமீபத்தில் கீழ் நோக்கி விழுந்து கிடந்த பங்குகள். ஆனால் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் எடுத்து பார்த்தா இந்த 3 தான் இன்றைக்கி டாப் கெய்னராக இருக்கான். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஷேர் ஆல்ரெடி 100 ரூபா ரேஞ்சிலிருந்து 126 ரூபா மிக அழகாக 20% ஏறி வந்துட்டான். பட் இன்னொரு 20%க்கு மேல் நோக்கி ஏறி 170 வருவானா யூனியன் பேங்க் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அம்புஜா சிமெண்ட்டுமே சமீபத்தினுடைய லோ 450 ரூபா ரேஞ்சிலிருந்து 560 ரூபா ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 100 ரூபா ஏறி வந்துடுச்சு. இன்னுமே இவன் தொடர்ந்து ஏறி 700 ரூபா போவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. அதே மாதிரி இந்த அவென்யூ சூப்பர் மார்ட் இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கான். ஆனால் கடந்த 6 மாதத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் தான் ரொம்ப லோ ப்ரைஸ். ஏதாவது திரும்பி மேல் நோக்கி அவனுடைய பழைய ரேட் 5000 தாண்டுவானா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வருது. ஸோ இந்த 3 ஷேர்களுமே கீழ் நோக்கி இறங்கிட்டு அங்கிருந்து யூடர்ன் போட்டு மேல் நோக்கி ஏறக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஆளுகளை என்ன சொல்லியிருப்பாங்க,
ஏதாவது ஒரு நல்ல ஷேராக ஜஸ்ட் பை பண்ணுங்க, ஏதாவது ஒரு நல்ல ஷேராக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ போய் கேட்டாலும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நல்ல ஷேர் லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஷேர் ஏதாவது கிராஷ் ஆகி கீழே கிடந்ததுன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் லாங் டேர்முக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போவும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஐஜிஎல்னு ஒரு ஷேர், அந்த பங்கு இன்னைக்கு 5% மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஆனால் சமீபத்தில் இந்த ஸ்டாக் மேலே ஒரு பேட் நியூஸ் வச்சு இவனை 550 ரூபாயிலிருந்து கீழே 300 ரூபா வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க. இப்போ 360 ரூபா, ஆல்மோஸ்ட் 20% லாபத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து மேல் நோக்கி 550 ரூபா அடுத்த வருஷம் டிசம்பரில் தான் வரட்டுமே. அது என்ன சின்ன லாபமா? ஓரளவுக்கு நல்ல லாபம் தான். ஸோ பெரிய ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க, ஜஸ்ட் பை, ஏதாவது ஒரு கிராஷ் ஆன நல்ல பங்குகளை பார்த்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு வாரன் பஃபெட் என்ன சொல்லுவார், இந்த மாதிரி ஏதாவது கிராஷ் ஆன பங்குகளாக பார்த்து முதலீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அண்ணன் ஏறி வருவதாக இருந்தால் தம்பி வேடிக்கை பார்ப்பானா அப்படின்ற மாதிரி எம்ஜிஎல்னு ஒரு ஷேர், அவனுக்கு கீழே தான் விழுந்து கிடக்கிறான். ஸோ ரெண்டுமே கேஸ் கம்பெனிஸ் தான். இவனும் ஒரு வேளை சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வருவதாக இருந்தால் 1100 ரூபாயிலிருந்து ஆல்ரெடி 1300 வந்துட்டான். இங்கிருந்து இன்னொரு 500-600 ரூபாய் ஏறி ஒரு 1700ன்னு வந்துச்சுன்னா மகிழ்ச்சி தான். நண்பர்களே, ஒரு கொத்தனார் சொல்கிறாரு, 30 நாளில் வீடு கட்டி பயந்துக்கிட்டே வாழ்கிறதுக்கு ஏதாவது இடிஞ்சிருமோ, ஸ்ட்ராங்காக இருக்காதோ அப்படின்னு பயந்துட்டே வாழ்கிறதுக்கு 1 வருஷம் கூட்டித்தான் கட்டுங்க, அது நல்லா ஃபிக்ஸ் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அது மாதிரி தான் செயில் அப்படின்ற ஷேர் வந்து அவன் 30 நாளில் வரணும்னு என்ன அர்ஜென்ட்டு, ஒரு 300 நாள் கழிச்சு கூட வரட்டும். தற்சமயத்துக்கு இந்த பங்கு ஹை ஆல்மோஸ்ட் 170 ரூபாயில ஒரு இடம் காமிச்சிருக்கான். இப்போ 122 ரூபாயில் இருக்கான். ஸோ இப்போ இந்த 122 ரூபாயிலிருந்து அப்படியே தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து அடுத்த வருஷம் டிசம்பரில் ஒரு 170 ரூபா வந்துச்சுன்னா கூட மகிழ்ச்சி தான். நண்பர்களே, இந்த எஸ் பேங்க்னு ஒரு ஷேர், இந்த எஸ் பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க் போன்ற பங்குகள்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை எந்தையாவது ஒரு காரணத்தை சொல்லி மேலே கீழே ஆடுவாங்க. இப்படி ஒரு 100 ரூபாய்னா 100 ரூபாயிலேயே ஒரு வருஷம் பூரா இருக்க மாட்டாங்க. 100 ரூபாயிலிருந்து ஒன்றா 50 ரூபா போயிட்டு 150 ரூபா வர வேண்டியது, இல்லைன்னா 150 ரூபாயிலிருந்து ஹெவியாக கிராஷ் ஆகி ஒரு 75 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 125 ரூபா வர வேண்டியது. அந்த வகையில் இந்த எஸ் பேங்க் இன்னைக்கு 4% மேலே வந்ததுனால ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது உருவாக்குறான். என்ன ஒரு எதிர்பார்ப்பு, இந்த ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட் ஆல்மோஸ்ட் 20 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷத்துலேயே அவன் ஒரு இடம் 30 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். அப்போ அடுத்த 2025 டிசம்பர் கிறிஸ்துமஸ் பெல் அடிக்கிறதுக்குள்ளே இவன் மறுபடியும் 30 ரூபா வருவானா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. அவன் என்ன ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே மேல் நோக்கி வர்றான். பட் ஏதோ ஒன்று, ஒரு மாடு இருக்குது, அந்த மாடுக்கு பசும்புல் போட்டு வளர்த்துனா அது நல்லா புஷ்டியாக இருக்கும். பசும்புல் இல்லைன்னா என்ன பண்ணுறது, தவிட்டையும் புண்ணாக்கியும் போட்டு தான் மாட்டை வளர்த்துறாங்க. அது மாதிரி இது ஃபண்டமெண்டலாக ஒரு ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேலே வரலினாலும் இந்த மாதிரி மேலே இங்கேயும் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் மூலியமாக மேல் நோக்கி வந்துச்சுன்னா மகிழ்ச்சி தான். எஸ் பேங்க் மாதிரியே தவிடும் புண்ணாக்கும் சாப்பிட்டு மட்டுமே வளர்ந்த ஒரு மாடு இன்னொரு ஷேர் என்ன அப்படின்னு என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த ஆர்பிஎல் பேங்க் ஆல்ரெடி 50% இறங்கியிருக்கு. ஸோ இது போன்ற பங்குகளில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னால ஏறி வர்றாங்களா இல்லையோ, கடைசிக்கு பாவம் புண்ணி பார்த்து டெக்னிக்கல்லையாவது ஏறி வருவாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடிக்கடி வரும். அந்த வகையில் தான் இவன் 2022 என்ன பண்ணான்னா 100 ரூபா ரேஞ்சிலேருந்து அப்புறம் 300 ரூபா போனால் இப்போ 162 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பாவம் எத்தனையோ பேர் இதெல்லாம் லாபம் கீது வருமோ அப்படின்ற மாதிரி நினச்சி வாங்கி போட்டிருப்பாங்க. மறுபடியும் இந்த ஷேர் ஒரு 50-20% மேல் நோக்கி ஏறி அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தா பரவாயில்ல. இப்போதைக்கு மகிழ்ச்சியே கொடுக்கல. அது பாவம் இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் பல்வேறு கன்னி வெடிகளை தூக்கி அதனுடைய காலுக்கடியில் வீசி விட்டாங்க. திடீர்னு ஜியோ ஃபினான்ஸ் பிக்கப் ஆயிரும், ஏஞ்சல் ஒன்லாம் அவ்வளோதான் கும்பா அப்படின்ற மாதிரி நியூஸ் பரவுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ்னால வால்யூம் எல்லாம் கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. சமீபத்தில் டெலிவரி ப்ரோக்கரேஜ் அப்படின்றத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இவங்களுடைய பிஸ்னஸ் வால்யூம் ஏதாவது தடப்பட்டு போகுமோ அப்படின்ற மாதிரி பிரச்சனையாச்சு. மார்க்கெட்டே கண்ட மேனிக்கு சரசரன்னு கீழே இறங்குது. அப்போ அதனால் இவங்களுடைய பிஸ்னஸ் வால்யூம் குறைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி பாவம் பல்வேறு பிரச்சனைகள் இந்த ஏஞ்சல் ஒன் ஷேரில். அத்தனை கன்னி வெடிகளையும் தாங்கி பிடிச்சி சமீபத்தில் இந்த ஷேர் 2000 ரூபாயிலிருந்து இப்போ 3000 ரூபா, ஆல்மோஸ்ட் ஒரு 50% மேல் நோக்கி வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட மார்க்கெட்டினுடைய பேட் நியூஸ்னால கீழே இறங்கினவன் 2600 போயிட்டு மறுபடியும் ஒரு 10-20% மேல் நோக்கி தான் வந்திருக்கான். ஆனால் அவனுடைய பழைய ஹை 4000 ரூபா வந்துச்சுன்னா தான் இந்த ஸ்டாக்கில் சிக்கி இருக்கிறவங்களாம் வெளியே வர முடியும். அந்த மாதிரி ஒரு 4000 வரைக்கும் இந்த பங்கு முயற்சி செய்யுமா அப்படின்றத இன்றைய கேள்வியாக இருக்குது.
நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் பக்கா பிளான் போட்டு ஒவ்வொரு காயும் பார்த்து யோசித்து நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் வெற்றி கிடைக்கல, ஒரு 30 நாளில் வெற்றி கிடைக்கலனாலும் திடீர்னு ஒரு 2-3 மாதம் கழிச்சு அல்லது ஒரு 6 மாதம் கழிச்சு அல்லது ஒரு 6 வருஷம் கழிச்சு கூட ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் என்னுடைய புரிதல் ஸ்டாக் மார்க்கெட்டில். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.